ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தான் செஞ்சிட்ருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு நிறைய கெஸ்டெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பனானா புட்டிங் செஞ்சு கொடுத்து ரொம்பவே சூப்பராக அசத்துங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். நிறைய பொருட்களும் இதுக்கு தேவைப்படாது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கவே நான் 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்திங்கன்னா போகிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கூட இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஜெலட்டின் யூஸ் பண்ணணுங்க. ஜெலட்டின் பார்த்தோம்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பனானா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். 2 ஸ்பூன் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டோம்னா அது நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைங்களை பார்க்கலாம். கரைச்சிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பனானாவை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த நெய்யிலையோ பட்டர்லேயோ வந்து நல்லா வதங்கி வந்துடும். பெருசாக இருந்ததுன்னா வதங்கிறதுக்காக லேட் ஆகும். அதுக்காக தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 ml அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். இது கூடவே இந்த வாழைப்பழம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த அந்த எண்ணெயிலையோ நல்லா வதங்கும் போது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த டேஸ்ட்டு அப்போவே சாப்பிட்ணும் போல் அப்படின்றப்பல அந்த வாசம் வீசும். நல்லா சுருண்டு வரணும். அந்த பழம் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா போதும். இந்த அளவுக்கு நமக்கு குழஞ்சி வந்துடும் வாழைப்பழம். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னாலுமே ஈஸியாக வந்துட்டு இந்த புட்டிங்கும் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு எப்படி அந்த வாழைப்பழம் வந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆறட்டோன்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. சுட அரைச்சிட போகிறீங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் இதில் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 3 வாழைப்பழம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த வாழைப்பழம் வந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம அரைக்கும் போது பார்த்தோம்னா நம்ம ஜூஸர் ஜார் வந்து யூஸ் பண்ணோம்னா சூப்பராக வந்து அரைஞ்சி வந்துடும். அதனால் நம்ம ஜூஸர் ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தோம்னா நம்ம இப்போ ஜெலட்டின் யூஸ் பண்ணணுங்க. ஜெலட்டின் பார்த்தோம்னாக்கா நம்ம ஊற வச்சுருந்ததை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இப்போ மணலாக இருக்கும். இந்த போலவே நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போட்டக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டில் மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா நம்ம மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி அதை மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை டேரெக்டாக வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாதுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதை வச்சிங்கனாக்கா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணி போல் எண்ணெய் போல் அப்படியே உருகி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ரொம்ப வந்துட்டு டேரெக்டாக அடுப்புலேயே வச்சுட்டிங்கன்னா ஜெலட்டின் வந்துட்டு அந்த ஜெல்லி டைப் மாறாது, அப்படியே திரி ஆகிடும். அதுக்காக வந்துட்டு நம்ம சும்மா லைட்டாக சுடு தண்ணியில் வச்சு தான் சூட் பண்ணோம். இது எவ்வளோ சூப்பராக உருகி வந்துடுச்சு பாருங்கள். இது உருகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம். இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த வாழைப்பழ கரைசலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக கலக்காமல் நல்லா ஃபைனாக கலந்தோம்னா தான் அந்த ஜெல்லி வந்துட்டு எல்லா சைட்லேயும் வந்து ஈவனாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் கொலன்னு இருக்கும், ஒரு பக்கம் ஜெல்லி போல் இருக்கும். அதனால் நம்ம கலக்கும்போது நல்லா ஈவனாக எல்லா சைடும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சில்லுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்படியே லிக்யூடாக வந்து ஸ்மூதி போல் குடிக்கலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு கெஸ்ட்டுங்களுக்கு கட் பண்ணி ஐஸ்கிரீம் போல் கொடுக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம ஒரு கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுக்குறது அந்த கேரமல் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்துட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே அந்த பேன்லேயே 2 நிமிஷம் வதக்குனிங்களா அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி அந்த ப்ரௌன் கலராக மாறி வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி அது சும்மா அப்படியே வறுத்துட்டே இருங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு உருகிடும் சர்க்கரை. பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வருது பாருங்கள். நான் இதில் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதுவாக தான் உருகி வருது.
ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னாக்கா அந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்துடும். இது உருகும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு கருகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு அந்த மிட்டாய் சாப்பிட்றா போல் அந்த இழுத்து சாப்பிட்றா போல் இருக்கும். நமக்கு அந்த போல் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துருச்சு. நீங்கள் யூஸ் பண்ணதில் அது லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அது அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நமக்கு கேரமல் பதம் வந்து கிடச்சிரும். இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாருங்கள் நார் போல் வரும். இதே எடுத்து நம்ம வந்துட்டு அந்த கோட்டிங் கொடுத்துடக்கூடாது. நமக்கு மிட்டாய் போல் மேலே இருக்கிற லேயர் வந்து கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். இதுக்கு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு கேரமல்லாகவே கிடைக்கும். இது வந்துட்டு அந்த கம்பி பதம் வராமல் கேரமல்லாகவே வேணும்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கேரமலை ஊற்றி நல்லா எவ்வளோ தூரம் நமக்கு அந்த பனானா கரைசல் ஊற்றுறோமோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா சுழட்டி விட்டுக்கலாம். சுழட்டி விட்டுட்டு நம்ம ஸ்மூத்தியை வந்துட்டு இதில் ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நமக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கணுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கட் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி யூஸ் பண்ணுவீங்க. இது செய்யறது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாதுங்க. பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோடு நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.